அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 10வது வாதியை பேசுறதுக்கு எவ்வளோ நாள், எனக்கு கிட்டத்தட்ட 6-7 மாதம் ஆயிடுச்சு இல்லை. ஆனால் இப்போவும் சொல்கிறேன், இப்போவும் நான் அதை தெளிவாக என்னால் பேச முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு 4லேருந்து 10 வசனத்துக்குள்ளே தான் இது வரைக்கும் இருந்துச்சு. ஒவ்வொரு வாதியும் எடுத்தீங்கன்னா ஒரு வாதம் வந்து ஒரு 3 வசனம், குறைஞ்சது 3 வசனம், அதிகபட்சம் 10 வசனத்துக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. அதை நம்ம படித்து முடிச்சிட்டோம். ஆனால் இந்த வாதை வந்து 3 அதிகாரத்துக்கு போகுது. 10ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம் வரைக்கும் போகுது. இது எவ்வளோ தூரம் நம்மளால் படிக்க முடியும்னு தெரியாது. ஆனால் முடிந்த அளவுக்கு நம் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வோம். முதல் இந்த அதிகாரத்தை வாசிப்போம். 10வது வாதை என்ன? டெத் ஆஃப் ஃபர்ஸ்ட் born child. தமிழ் எப்படி சொல்வீங்க? தலைச்சன் பிள்ளைகளுடைய மரணம், இல்லைன்னா வாதை. தலைச்சன் பிள்ளைகள் மறிக்கிறதான வாதை, சங்காரம், மகா சங்காரம். ஆமா, வேதத்தில் அப்படிதான் சொல்றது, மகா சங்காரம். அப்போ 10வது வாதை என்னன்னா மகா சங்காரம். அல்லேலூயா. இப்போ 9 விஷயங்கள் நடந்திருக்கு. யாருக்கா ஞாபகம் இருக்கா 9 விஷயங்கள் என்னென்னு? ஃபர்ஸ்ட் பிளேக் என்ன ஞாபகம் இருக்கா? நைல் நதியை ரத்தமாய் மாற்றினது. 2வது, நைல் நதியிலிருந்து தவளைகளை பிறப்பிக்க பண்ணது. 3வது பேன். 4வது வண்டு, பறவைகள், பூச்சிகள். சரி, 5. அவ்வளவுதான். இல்ல லைவ் ஸ்டாக். லைவ் ஸ்டாக்னா மிருகங்கள் கூட கிடையாது. அந்த மாடு, ஆடு, எதெல்லாம் உங்களுக்கு வருமானம் உருவாக்குற லைவ் ஸ்டாக்னாலே அதுதான். எதெல்லாம் வருமானம் உருவாக்குதோ அந்த மிருக ஜீவன்கள் மரணம். 5வது. 6வது கொப்பளங்கள். 7வது கல்மழை. கல்மழை நெருப்பு. 8வது வெட்டுக்கிளிகள். 9வது என்னமோ சொல்ற இருள். அல்லேலூயா. இதுல நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒருவேளை இதுல ஏதாவது ஒண்ணு நடந்தாவது, ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஓகே, பரவாயில்ல, இது ஒத்துக்கலாம், ஏத்துக்கலாம், அப்படி யாராவது நினைப்பீங்களா? இந்த 9 வாதியில ஏதாவது ஒரு வாதை, ரொம்ப அதிகமா வேணாம். குடிக்கிற தண்ணி உயிருக்கு ஆதாரமா இருக்கிறது. ஏன்னா இந்த காலத்துல வந்து நீங்க மோட்டர் பம்ப் எல்லாம் வச்சிருக்கிறீங்க, அந்த காலத்துல அது கிடையாது. வெறுமனே ஆறு இல்லாட்டின்னா இருக்கும். ஒருவேளை குட்டை இருக்கலாம், குளம் இருந்திருக்கலாம், அவ்வளவுதான். இத மாதிரியான இடங்கள்ல தான் தண்ணி எடுக்க முடியும். ஆனா அத மாதிரி இடங்கள் எல்லாம் ரத்தம் ஆயிட்ட பிறகு அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா? போதும், இட்ஸ் ஓகே, வேற எதனா வழி பண்ணிக்கலான்னு பண்ண முடியுமா? அப்போ இந்த 9 வாதி எடுத்தாலும் எதையுமே என்ன பண்ண முடியாது, இதை அக்செப்ட் பண்ணிக்க கூடிய தண்டனை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா எகிப்து ஜனங்கள் இந்த 9ஐயும் அனுபவிச்ச பிறகும் அந்த ராஜா பார்வோன் சொல்றான், நான் உங்களை போக விட மாட்டேன். அல்லேலூயா. நான் உங்களை ஆராதிக்க போக விட மாட்டேன், நான் உங்களை எங்க தேசத்தை விட்டு அனுப்ப மாட்டேன், நீ என்னுடைய அடிமை. அல்லேலூயா. நீ யாரா வேணா இரு, ஆனா யாரு நீ? ஏன் அடிமை. உன் கடவுள் என்னை அழிச்சாலும் சரி, ஆனா நீ எனக்கு யார் தான்? அடிமை. ஆக இப்படி நடக்கும்போது கடைசியா இதான் லாஸ்ட் ரெஸ்பான்ஸ் அவனுக்கு கொடுக்க போறது, ஆண்டவர் கொடுக்க போறது. 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வர பண்ணுவேன், அதற்கு பின் அவன் உங்களை விடத்திலிருந்து போக விடுவான், சமூலமாய் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை விடத்திலிருந்து துரத்தியும் விடுவான். அல்லேலூயா. உங்களை போக விடுறது மட்டும் இல்ல, அவன் என்ன பண்ணுவான், உங்களை இன்னும் ஒரு, அல்லேலூயா, இன்னும் ஒரு வாதை. இத்தனை தடவை ஆண்டவர் சொல்லும் போது நான் என்ன பண்ணுவேன், வாதையை கொடுப்பேன். நான் கடைசியா ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு, இன்னும் ஒரு வாதையை கொடுப்பேன், வாதையை வர பண்ணுவேன். யார் மேலனா? பார்வோன் மேலும் எகிப்து ஜனங்கள் மேலும். அல்லேலூயா. எகிப்து ஜனங்கள் மாத்திரம் கிடையாது, யார் மேலேயும் வர வைக்கிறார் ஆண்டவர்?
பார்வோன் சம்பந்தப்பட்ட ஆளுடைய குடும்பமும் பாதிக்கப்படும். அப்போ வசனம் சொல்லுது, அவன் இவ்விடத்திலிருந்து போக விடுவான். எப்படி? உங்களை போக வர்றதில்ல, அடிச்சு துரத்துவான் உங்களை. அல்லேலூயா. நீங்க போயிடுங்கடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது உங்களை அமுச்சு விட்டுருவான். கவனிங்க, ஏன் தலைச்சன்களை ஆண்டவர் சங்கரிக்க வேண்டும்? இப்ப இந்த வாதம் என்னது? 10வது வாதம் என்னது? தலைச்சன்களை சங்கரிக்கிறது. ஏன் ஆண்டவர் தலைச்சன்களை சங்கரிக்கணும்? தலைச்சன்கள் ஏன் ஸ்பெஷல்? வேதாகமத்திலையும் சரி, ஜென்ரலாகவும் சரி, தலைச்சன்கள் ஏன் ஸ்பெஷல்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? தலைச்சன்கள் வெளியே போனா என்ன, மழை பெய்யும்போது என்ன பண்ணக்கூடாதா? என்ன பண்ணக்கூடாதா? ஏன்? மின்னல் யார் மேல அடிக்குமா? அதில் அப்படியே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ணியிருக்குது. பேரை சர்ச் பண்ணி இவர் குடும்பத்தில் முதல் ஆளான்னு செக் பண்ணோம். செக் பண்ணி இஃப் ட்ரூவா இருந்தால் என்ன பண்ணோம்? அவரை அட்டாக் பண்ணு, அவர் எங்கே போறாரு பாரு, அங்க அடி அப்படின்னு அடிக்குமா? ஏன் அப்படி சொல்றாங்க? ஒரு சின்ன விஷயம் கூட பாருங்களேன், தலைச்சனுக்கு நடந்துடக்கூடாது. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா சொல்லி வைக்கிறது? உங்க வீட்டில் இருக்கிற யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, தலைச்சனை காப்பாத்து. நீங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க, இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா? தலைச்சன் மேலதான் இடி விழணும்னு நல்லா நம்ம மூளையை யோசிச்சு பார்த்தோம்னா, அறிவா யோசிச்சு பார்த்தோம்னா, அடிக்கிற மின்னல் எவன் மேல இருந்தாலும் அடிக்க போகுது. அது நான் ஃபர்ஸ்ட் இருந்தானே செகண்ட் இருந்தானே, நீ வந்தா உன போடுறன்னு போட்டுற போகுது. விடணும்னு முடிவு பண்ண விழுந்துச்சு. ஆனா ஏன் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, இந்த அந்த காலத்துல கவனிங்களேன், இந்த முதல் பிள்ளையை பாதுகாக்கிறதுங்கிறது ஒரு பெரிய, வேதாகமத்திலையும் சரி எல்லா கல்ச்சர்லையும் சரி, அந்த பிள்ளையை காப்பாத்துறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். பிள்ளைங்கிறது ஸ்பெஷல் வீட்டில். அல்லேலூயா. நீ எதுக்கு இப்ப அவனை பார்த்த? எங்க வீட்டில் எல்லாருமே முதல் தெரியுமா உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க, எங்க வீட்டில் எல்லாருமே முதல் எக்ஸப்ட் அவரு சாம்சன் ஒருத்தரை தவிர எல்லாருமே முதல். நல்லா கவனிச்சு பாருங்களேன். நானு சஹில் அப்பால தெரியும், அப்பா அம்மா நானு ஷைலா எல்லாரும் சார்வோன் எல்லாருமே என்னதான் ஃபர்ஸ்ட் பார்ன் தான் எக்ஸப்ட் அவரு. அப்போ எங்க வீடு பாருங்க எல்லாருமே ஸ்பெஷல். அப்போ நல்லா கவனிங்க, ஒருவேளை நாங்க கார்ல போயின்னு இருக்கும்போது 5 மின்னல் தனித்தனியா அடிக்குதுன்னா 6 மின்னல் எங்க கார்ல தான் அடிக்கணும். ஏன்னா நாங்க 6 பேரை உள்ள இருக்கிறோம். கரெக்டா? கரெக்ட் தானே? நாங்க 6 பேர் உள்ள இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நாங்க தான், ஃபர்ஸ்ட் பலியே நாங்க தான். ஒரு தடவை கூட ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க, மின்னல் கூட அறிவில்லாம போச்சு. எங்களை பிடிக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. கவனிங்க, the importance of first born child. முக்கியத்துவம், முதல் குழந்தையுடைய முக்கியத்துவத்தை சொல்லுது. ஏன்? உலக பிரகாரமா சொல்லுங்க பார்க்கலாம். உலக பிரகாரமா முதல் குழந்தையோட முக்கியத்துவம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்லுங்க. உலக பிரகாரமா நீங்க சொல்லுங்க. ஆசையா இருக்கணும். சரி, வேற காரணமே இல்லையா? ஒரே ஒரு காரணம் தான் இருக்குதா? பாவம், யாரும் குழந்தையும் பெக்கல, அவங்களுக்கு குழந்தையும் பார்த்தது இல்லை, அவங்களுக்கு எப்படி தெரியும்? இப்பதான் இன்னைக்குதான் அவங்க பிறந்து வந்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க இல்ல? ஆனா சொல்லுங்க, சொல்ல முடியாது. ஆனா ஃபர்ஸ்ட் குழந்தைனா பெஸ்ட் எங்களுக்கு. அப்போ மிச்சம் யாரு சொன்னது? யாரு? ஓ, நீங்களா? யாராவது சொல்றீங்களா? இங்க இருக்கவங்ககிட்ட கோத்து விடலாமான்னு பாக்குறேன். பாருடா, ஃபர்ஸ்ட் தான் முக்கியம்ன்றாங்கன்னு சொல்லலான்னு பார்த்தேன். உலக பிரகாரமா முதல் குழந்தை ஏன் முக்கியம் சொல்லுங்க? அதுதான் என்ன பண்ணோம், தலையெடுக்கும். தலையெடுத்ததுன்னு என்ன பண்ணோம், கொஞ்சம் குடும்பத்தோட சிச்சுவேஷனை கொஞ்சம் மாத்தோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குல்ல. ஒண்ணு இல்ல, நிறைய காரணம் இருக்கலாம். ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி முதல்ல உங்களை அது பேரண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அம்மா அப்பாங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறது அது முதல் குழந்தை தான். அப்போ நீங்க தடவையா குழந்தை அப்பதான் பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. குழந்தை வயிற்றுல உதைக்கிறதுல இருந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் ஃபர்ஸ்ட் சைல்டு. செகண்ட் சைல்டு உதைக்கும், ஏற்கனவே உதச்சிச்சு ஒரு குழந்தை இல்ல, அதே தானே நீ உதைக்கிற, நீ என்ன புதுசா உதைக்க போற? அப்படியா? ஆனா ஆனஸ்டா யோசிச்சு பாருங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும்போது இருக்கிற அந்த ஸ்பெஷலுக்கும் திரும்ப அது நடக்கும்போது இருக்கிறதுக்கும் குறைஞ்சிரும். 2வது குழந்தை 3வது குழந்தைன்னா நீ 2 பேர் வச்சதுக்கு அப்புறம் தான் நீ உதைக்கிற, அந்த ஸ்டேஜ் வந்துடும். அல்லேலூயா. ஆக இந்த முதல் குழந்தைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அவங்க அந்த அந்த வீட்டோடைய அடையாளமா மாறுவாங்க. முதல் இல்ல அந்த வீட்டோட அடையாளமா மாறுவாங்க. உங்களை சொல்லும் போது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்க பேரை சொல்லி சொன்னவங்க அப்புறம் உங்களை பேரை மாத்துவாங்க. என்னென்ன, இந்த இவர் அப்பா போறாரு பாரு, அந்த இவர் அப்பாங்கிறது மேக்சிமம் யாரா தான் இருக்க முடியும்னா அந்த முத பிள்ளையா தான் இருக்க முடியும். அல்லேலூயா. பிராக்டிக்கலான விஷயம் கவனிங்க. முத குழந்தையும் உங்களுக்கு என்னென்ன விஷயம் எல்லாம் செய்யறான் பாருங்க. உங்க பேரையே என்ன பண்றான், அவன் பேர்ல இருந்து அப்பா பேர்ல இருந்து இல்ல அம்மா பேர்ல இருந்து என்ன பண்ணிக்கிறான், களவாடி அவன் பேரை வச்சுதான் உங்க பேரையே சொல்ல வைக்கிறான், இவங்க அப்பா இவங்க அம்மான்னு. ரெண்டாவது, அவன் வளரும் போது அவன் என்ன செய்யறான்னா எல்லாருக்கும் முன்னாடியே வளர்றதால எல்லா பெஸ்டும் அவருக்கு கிடைச்சிருது. ஒருவேளை குடும்பம் நல்லா வளரலன்னா எல்லா ஒஸ்ட்டும் அவருக்கு தான் கிடைக்கும் இல்லையா? எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் தான் முதல் அப்படின்றதால எனக்கு பெஸ்ட்டு கிடைச்சதா ஒஸ்ட்டு கிடைச்சதானே, ஒஸ்ட்டு நிறைய கிடைச்சது. சரியான கும்பு வாங்கியிருக்கேன் நான். எனக்கு அடுத்து சாரோன் எனக்கு அடுத்தபடியாக வாங்கியிருக்கிறான். இவர் தப்பிச்சிட்டாரு, இவர் பயங்கரமாக தப்பிச்சிட்டாரு. ஆனால் சிலுமிஷம் பண்ணுறது அதிகம் தான். கவனிங்க, இந்த முதல்ல இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பிள்ளைய நல்லா வளர்க்கணும், சரியாக வளர்க்கணும், அது நல்லா இருக்கும். ரெண்டாவது, என்னை பார்த்து ஒருத்தன் பதுங்குவான். நான் பண்ணுறதெல்லாம் அவன் என்ன பண்ண மாட்டான், அவன் தப்பிச்சுக்குவான், கொஞ்சம் கம்மியாக வாங்குவான். மூணாவது ஆள் ஃபுல் எஸ்கேப். ஏன்னா ரெண்டு பேர்ட்டு கற்றுக்குவான். பதுங்க ஆள் எப்படி பண்ணுறான், சேட்டை பண்ணுற ஆள் என்ன பண்ணுறான், என்ன பண்ணணும் எல்லாம் தெரிஞ்சிடும். அல்லேலூயா. அதனால இந்த முதல் குழந்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வேதாகமத்தின்படி சொல்லணும்னா எல்லாமே இந்த தலைச்சன்களை குறித்து தான் வசனம் சொல்லும். இப்போ யாக்கோபு அந்த புத்திர சுவிகாரத்தை பெறணும் அப்படின்னா அவனுக்கு தகுதியே கிடையாது. அது முதல் குமாரனாகிய ஏசாவுக்கு சொந்தமானது. கவனிங்க, புத்திர சுவிகாரம் கூட யாருக்கு தான் உண்டான், முதல் குழந்தைக்கு. வேதாகமத்தின்படி முதல் குழந்தைக்கு. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பார்ன் சைல்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவன் தான் அந்த ஆசீர்வாதத்தை கேரி பண்ணிட்டே போறான். சந்ததி சந்ததி சந்ததியா அந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை அவன் தொடங்கி அவன் பிள்ளை தொடங்கி எல்லாருமே யாரு, அந்த தலைச்சன்கள் தொடங்கி கொண்டு போறாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த தலைச்சன்கள் ரொம்ப முக்கியம். அவர்களை வைத்து நம்மளே சாதாரணமா அந்த எதையுமே விக்கிரகமா பார்க்காம இல்ல, நம்ம முத பிள்ளைய விக்கிரகமாக்கிடுவோமா? நம்ம வீட்டில் முத பிள்ளை இருக்கிறதால மற்ற ரெண்டு பிள்ளைகளை நம்ம மதிக்க மாட்டோமா என்ன? எல்லாரும் நம்ம ஈக்குவலாக அன்பு காட்டுவோம், ஈக்குவலாக நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஆனால் நான் சொன்ன விஷயங்களோட சேர்ந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நமக்கு முத குழந்தைலேருந்து தான் கிடைக்கும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் எனக்கு எல்லா குழந்தையும் என் கண்ணு தான் இல்லை. ஏன் ஒரு குழந்தைய நான் ஸ்பெஷலாகவும் இன்னொரு குழந்தைய நான் கம்மியாகவும் ட்ரீட் பண்ணேன்னா கதை எப்படி திரும்ப நடக்கும்? வேதாகமத்தில் படிக்கிற மாதிரி ஈசா கூட பிள்ளைங்க பிச்சுட்டு போனாங்க பார்த்தீங்களா, ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம். உங்கள் பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து வாழாது. அல்லேலூயா. நீங்க பிள்ளைகளை ஈக்குவலா சரியாய் நடத்தும் போது அவன் ஒன்னாவே இருப்பான் கடைசி வரைக்கும். ஒருத்தனை விட்டு ஒருத்தன் பிரியதுக்கு மனசு வராது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், கல்யாணம் ஆற வரைக்கும் எல்லாம் ஓரளவுக்கு ஒன்னா இருப்பானுங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே முட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்குள்ள எப்படா பிரியலான்னு. ஆனா கல்யாணம் ஆன உடனே பண்ணுவானுங்க மொத்தமா பிரிஞ்சு, அப்பதான் எஸ்டாப்ளிஷ் ஆகும் யாருன்னு. ஆனா நீங்க அவங்களை ஈக்குவலா நடத்தி பாருங்களேன், சரியா நடத்தி பாருங்களேன், ஒரே மாதிரி நடத்தி பாருங்களேன், அவங்க எவ்வளோ நாள் ஆனாலும் ஒன்னாவே இருக்கணும்னு நினைப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு சொல்ல வந்தேன், வேதாகமத்தின் படியும் புத்திர சுவிகாரத்தை கேரி பண்றவங்க யாரு தான்? தலைச்சன் பிள்ளைகள் தான். எகிப்துல இந்த தலைச்சன் பிள்ளைகள் எல்லாவற்றுக்கும் ரொம்ப முக்கியமான ஆளு. இவனுங்க எதையாவது ஒரு பூஜை பண்ணணும்னா அவனை தான் கூப்பிட்டு போவாங்க. எதை செய்யணும்னாலும் முத பிள்ளை தான். ஒருவேளை பலி கொடுக்கணும் என் கடவுளுக்கு அப்படின்னாலும் யார் தான்? அதுல ஸ்பெஷல் அவர் தான். ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் செய்வார். அந்த தலைச்சன் அப்படிங்கிறது கவனிங்க, தலைச்சனை இவ்வளோ ஸ்பெஷலா பார்க்குறவன் ஒருவேளை பலி கொடுக்கணும்னு என்ன தான் பண்றான்? அதே தலைச்சனை தான் நான் என்ன பண்ணுவேன், பலி கொடுப்பேன். அப்போ எகிப்தியர்கள் மத்தியில இந்த தலைச்சன்களுக்கு உரிய அந்த மரியாதை ரொம்ப அதிகமா இருந்தது. தலைச்சன்கள் தான் அந்த வீட்டினுடைய அடையாளமா இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் பார்க்கிறாரு, உங்க தலைச்சன் மேல நான் கைய வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு அதாவது
9 வாதிகள் மூலமா அவங்களோட பேசுறாரு. என்ன பண்ணு, என் பிள்ளைகளை போக விடு, என் பிள்ளைகளை போக விடு. இவன் என்ன சொல்லியும் என்ன பண்ண மாட்டேங்கிறான், போக விட மாட்டேங்கிறான். கடைசியா எங்க தான் கை வைக்கணும், உன் அடிமடியில தான் கை வைக்கணும். எங்க, உன் தலைச்சன் பிள்ளை மேல். வசனம் சொல்லுது, எகிப்து ஜனங்கள் மேல இல்ல, பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வர பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த வாட்டி என்ன நடக்குதுன்னா, ஒரு சில வாதைகள்ல கவனிச்சு பாருங்க. ஒருவேளை என்ன நடந்திருக்கலாம், இவர் என்ன பண்ணிருக்கலாம், அரண்மனைய இந்த தவளைகள்லாம் வரும்போது அரண்மனையை க்ளோஸ் பண்ணுப்பா, ராஜாக்கு எந்த தொந்தரவும் இல்லை. ஆனா சாதாரண என்ன நினைப்பான், ஒரு தட்டி கட்டி ஒரு வீட்டுக்குள்ள இருப்பான், அது எகிரி குச்சி வரும், சந்திர பூந்து உள்ள வரும், நீ ஒன்னு செய்ய முடியாது. இவர் அரண்மனைக்குள்ள இருப்பார். ஒருவேளை பார்வோன் எல்லா காரியங்களும் தப்பிச்சிருக்கலாம். ஆனா இந்த காரியம் நீ வீட்டை மூடி வச்சிருந்தாலும் சரி, திறந்து வச்சிருந்தாலும் சரி, நடக்க போற காரியம். அல்லேலூயா. 2வது வசனத்தை வாசிக்கலாம். மூன்றாவது வசனம். ஓகே, 2வது வசனம் 3வது வசனம் கவனிங்க. 2வது வசனம் சொல்றது கவனிங்க. இப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் அயலான். அயலான்னா அயலான்னா யாரு, அயலான். அநியாயமா இருக்குது, உங்களுக்கு தமிழே தெரிய மாட்டேங்குது. ஒண்ணு இவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கணும், இல்லைன்னா எனக்கு நீங்க இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கணும். இங்கிலீஷ்ல பேசுறவங்க கிட்ட நான் புரியல, வேற்று மனுஷங்களா, அட பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தான். அதுக்கு இவ்வளவு ஒரு பெரிய பஞ்சாயத்தா. அவனவன் அயலான் இடத்திலும் ஒவ்வொருத்தியும் அவளவள் அயலால் இடத்திலும். புரியல புரியல மறுபடியும் புரியல, என்ன சொல்றீங்க, வெள்ளி உடைமைகள். அடுத்து பக்கத்து வீட்டில் போறேன், இதோ இருக்கிறாங்க ஆன்டி தரகுறாங்க, உங்ககிட்ட இருக்கிற பொண்ணுடைமைகள், உங்ககிட்ட இருக்கிற வெள்ளி உடைமைகள், அங்கிருந்து தள்ளி விட்டுருவாங்க என்ன கீழே 3வது மாடில இருந்து. பொண்ணு உடைமை வெள்ளி உடைமையா, போட அந்த பக்கம் அப்படின்னு. ஏங்க, நீங்க வச்சுட்டு இருக்கிறதுல அதான் காஸ்ட்லியஸ்ட் அசெட் இல்லையா? ரொம்ப விலை உயர்ந்தது எது இன்னைக்கு காலத்துல? தங்கம். அன்னைக்கு காலத்துல ரெண்டுமே ஈக்குவலா இருந்தது. நான் நினைக்கிறேன் சில நேரங்கள்ல வெள்ளி அதிகமா இருந்தது. ஆனா இப்ப இந்த காலகட்டத்தில் எது அதிகமா இருந்தது எனக்கு தெரியல. சாலமோன் காலத்துல எனக்கு தெரிஞ்சு வெள்ளி காசுக்கு மதிப்பு அதிகம் தங்கத்தை விட. சரி, இந்த ரெண்டும் தான் விலை மதிப்பற்ற விஷயம். அன்னைக்கு பணமா இருந்தது இதுதான். நான் என்ன பண்றேன், பக்கத்து வீட்டுல போயிட்டு, வேற எங்கேயும் இல்லை, பக்கத்து வீட்டுல போயிட்டு நான் கேட்கிறேன், உங்ககிட்ட இருக்கிற பொண்ணுடைமைகளையும் வெள்ளி உடைமைகளையும் கொடுன்னு நான் சொல்றேன்னா, 3வது வசனம் சொல்லுது, கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கொடுக்கும்படி செய்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? கேட்ட உடனே வெயிட் பண்ணு அப்படின்னு உள்ள போயிட்டு எடுத்து வந்து இந்தான்னு கொடுப்பாங்களாம். அப்படி நடக்குமா? அப்படி நடக்குமா? யோசிச்சு சொல்லணும். கர்த்தர்லாம் சொல்லக்கூடாது. நடக்குமா நடக்காதா? நடக்காதா? இதுல ஒரு நியாயம் ஒண்ணு இருக்குது. இதுல ஒரு நியாயம் இருக்குது. கவனிங்க, நான் போய் கேட்கிறேன், கரெக்ட், கொடுக்குறாங்க கொடுக்கல, அது ஆண்டவர் ஒரு காரியத்தை அந்த வசனம் சொன்னபடி கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். ஃபர்ஸ்ட் ஏன் ஆண்டவர் கேட்க சொன்னார்? அது நியாயமா? பக்கத்து வீட்டு கதவை தட்டி நான் உழைக்காத ஒரு பணத்தை நீ கொடுன்னு நான் கேட்கறது நியாயமா? ஏன் கேட்க சொன்னார்? அவங்க செஞ்ச வேலைக்கான பணத்தை அவனுக்கு கொடுக்கல, அதை உங்களுக்கு பெற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், நான் இவ்வளவு வேலை செய்கிறேன், என் உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கல அப்படின்னா, ஆண்டவர் ஒரு நாள் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு, அன்னைக்கு போய் கதவை தட்ட சொல்லுவாரு, தட்டி நீ கேட்ப, உன் பொண்ணுடைமையை கொடு வெள்ளி உடைமையை கொடுன்னு கேட்ப, அவன் ஒன்னும் பேசாம எடுத்து கொடுப்பான். ஏன்னா அது நீ உழைச்சது. அல்லேலூயா. ஆனா நீ உழைக்காம ஏமாத்திட்டு பண்ணினா அவன் உன்கிட்ட வந்து நிற்பான், உன் வெள்ளி உடமையை கொடுன்னு. சரியா?
நமக்கு கொடுக்குற பணத்துக்கு என்ன பண்ணிடணும்? ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணிடணும்? நமக்கு கொடுக்குற பணத்துக்கு வேலையை செஞ்சிடணும். சில பேர் கொடுக்குற காசுக்கு மேலே வேலை செய்வான், அதெல்லாம் வேணாம். கொடுக்குற பணத்துக்கு வேலை செய்யும். அல்லேலூயா. ஆண்டவர் செய்கிறாரு, எகிப்தியரின் கண்களில் தயவு கெடுக்கும்படி செய்தார். முடிஞ்சுதா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாய் இருந்தான். அல்லேலூயா. கவனிங்க, எகிப்து தேசம்னா ஒன்று பார்வோன். பார்வோன் யார் அப்படின்னா அவர் ஒரு கடவுள். வேதாகமத்தின்படி அல்ல, அவங்க நம்பிக்கையின்படி. சரியா? பார்வோன் யாரு? பார்வோனே ஒரு கடவுள். நல்லா கவனிக்கணும், பார்வோனே ஒரு கடவுள். அதை தாண்டி சில கடவுள்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்றாங்க? அந்த எகிப்து தேசத்தையே நடத்துறாங்க, பாதுகாக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க நம்பிக்கையின்படி. அவங்க பிள்ளைகளை காப்பாத்துறது, அவங்க பயிர் பட்சிகளை காப்பாத்துறது, நைல் நதியை காப்பாத்துறது. நைல் நதியே ஒரு கடவுள். ஆக இந்த கடவுள்கள்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க? எகிப்தை காப்பாத்துறாங்க. ஆனா மோசே அந்த எகிப்திற்கு பெரியவனாயிருந்தான். அல்லேலூயா. அரசாங்க பொசிஷன்ல இருக்கிற ஆளை விட எந்த ஒரு பொசிஷன்ல இல்லாத ஒரு ஊழியக்காரன் எல்லாருக்கும் பெரியவனாயிருந்தான். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க, நீங்க உங்க வேலையை, உங்க ஊழியத்தை ஆண்டவருக்காக செய்யும் போது இந்த வருஷம் சொன்ன வாக்குத்தத்தத்தை யோசிச்சு பாருங்க. அலங்காரமான கிரீடம், ராஜமுடி. அல்லேலூயா. அலங்காரமான கிரீடம், ராஜமுடி. இதெல்லாம் எதை குறித்து பேசுறதுன்னா அந்த அத்தாரிட்டி, அதிகாரத்தை குறித்து பேசக்கூடியது. நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களா இருந்தா அரசாங்க பதவியில் இருக்கிறவனை விட தேவன் உங்களை பெரியவனாய் வைப்பார். அல்லேலூயா. நீங்க ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்ல, நீங்க ஒன்றும் என்ன பண்ண தேவையில்ல. போயிட்டு நான் பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸில் உட்காந்து பேசுகிறோம்லாம் அவசியம் கிடையாது. நீ உட்காந்த இடத்துல இருந்து முட்டி போட்டு உன் வேலையை செய், உன் ஜபத்தை செய், ஆண்டவருக்கு உண்மையாயிரு. ஆண்டவர் இந்த ஜனத்தின் மத்தியில் உன்னை பெரியவனாக வைப்பார். உனக்கு ஆலோசனை கேட்குறவங்களாம் உங்ககிட்ட கேட்பாங்க. நான் சில நேரங்களில் யோசிப்பேன், என் வயசுக்கு மீறி சில விஷயங்கள் என் கைக்கு வரும். எனக்கு அந்த என்ன சொல்றது மெச்சூரிட்டி இருக்கா இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு. ஆனால் எல்லாரும் அது நான் யோசிப்பேன், என்னடா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்கிட்ட தான். நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், நான் பல கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கிறேண்ணா. யாருக்காவது தெரியுமா? பல கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணுறேண்ணா, பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ணுறேண்ணா. எங்கள் பிஸ்னஸ் பண்ண ஐடியா கேட்குறவங்க எல்லாம் எங்ககிட்ட தான் வராங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம். அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சேர்ந்து பண்ணுறாரு. வேலூரில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சேர்ந்து பண்ணுன்றாரு. இப்போ அது இன்னும் நேரடியாக சொல்ல என்கிட்ட நியூசிலாந்து இருக்கிற கிளைண்ட்டு, அவரும் கிட்டத்தட்ட ஜாடமடியாக சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சது. நான் நினைக்கிறேன் அதுவும் அங்கே தான் போகுது. அப்போ யோசிக்கிறேன், இது நான் அல்ல, அந்த அளவுக்கு அறிவு உனக்கு இல்லை, நீ அவ்வளோ அறிவாளிலாம் கிடையாது. ஆண்டவரை நீ பிடிச்சிக்கிறதுனால, ஆண்டவருடைய பிரகாசம் உன் மேலே இருக்கிறதுனால நீ வெளிச்சமா தெரிகிற. ஆண்டவரை விட்டுட்டீங்கன்னா நீ இருக்கிற இடம் இருட்டு, உன்னை இருக்கிற இடம் தெரியாது. அவ்வளோதான். ஆண்டவர் வெளிச்சம் என் மேலே இல்லைன்னா நான் இருக்கிற இடமே எனக்கு தெரியாது. அல்லேலூயா. தகுதி இல்லாத நம்மை ஆண்டவர் உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த இடத்துல மோசே எதிரி. இந்தியா பாகிஸ்தான் சண்டை நடக்கும்போது பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு ஆளை நீங்க ஹீரோவா கொண்டாடுவீங்களா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன நடந்துட்டு இருக்குது? போர் நடந்துட்டு இருக்குது. நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ எனக்கு யாருன்னு மறந்துட்டு, முஷாரஃப் தான் கடைசியா ஞாபகங்கிறாரு எனக்கு. அதுக்கப்புறம் யார் வந்தாங்க கூட ஞாபகம் இல்லை. ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஒருத்தர் வந்தாருன்னு நினைக்கிறேன், பிரசிடெண்டா. சரி, இப்போ இந்த முஷாரஃப் வச்சுப்போமே, அவர் நாடெல்லாம் கடத்திட்டாங்கல்ல, நாடு கடத்தி அது முடிஞ்சிச்சு. சரி, இப்போ முஷாரஃப் தான் இப்போதைக்கு பிரதமர். எனக்கு தெரியாது யாருனாலும் அப்படி சொல்றேன். அவர் தான் இப்போ பிரதம மந்திரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 2 நாட்டுக்கும் போர் நடக்குது. ஆனா இந்தியாவில் இருக்கிற ஜனங்கள்லாம் முஷாரஃபை தூக்கி கொண்டாடினா எப்படி இருக்கும்?
முஷரஃப் சூப்பர்ப்பா அப்படின்னா செவல் மலையே வைப்பான் போறவன். சும்மா போறவன் அடிச்சுட்டு போவான் நம்மள. ஏண்டா போர் நடந்துட்டு இருக்கிறது, லட்சக்கணக்கான மக்கள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீ என்ன சொல்ற? மோசே லட்சக்கணக்கான மக்கள் சாவறதுக்கு காரணமா இருந்தவன். ஒத்துக்க மாட்டீங்க போல. ஆமன்றீங்க, ஆன்றீங்க. ஆமாவா இல்லையா? லட்சக்கணக்கான மக்கள் சாவறதுக்கு காரணம். நீங்க ஆண்டவர் தானே சாவடிச்சாருன்னு லாஜிக் பேசுனீங்கன்னா அவன் யாரை பார்ப்பான்னா ஆண்டவரை பார்க்க மாட்டான், மனுஷனை தான் பார்ப்பான். இவன் தான் எல்லாத்தையும் கலறி விட்டான். ஆண்டவர் பண்றது இருக்கட்டும், பிரச்சனையை தூண்டது இவன் தானே. ட்விஸ்ட் பண்ணதுன்னு அதை ட்விஸ்ட் பண்ணது இவன் தானே. கவனிங்க, யார் அழிவை கொண்டு வந்தானோ அவனை அழிவு கொண்டு வந்தது நிமித்தம் அல்ல, ஆண்டவர் அவனோடு இருக்கிறதுனால அவன் பெரியவனா இருந்தான். கவனிச்சு பாருங்க, அவன் அழிவை கொண்டாந்தவனா அவங்க மனசுல ரெஜிஸ்டர் ஆயிருந்தாங்கன்னா அவன் பெரியவனா இருந்திருக்க முடியாது. அவன் எப்படி பார்த்திருப்பாங்கன்னா விரோதியா பார்த்திருப்பாங்க, இவன் எப்படா சாவான்னு பார்த்திருப்பாங்க. ஆனா அப்படி பார்க்கல, இவனை எப்படி பார்த்திருக்கிறாங்க? ஜனங்களின் பார்வைக்கு, பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கு. யாருக்கு மட்டும்தான் அவன் பெரியவனா இல்ல? பார்வோனுக்கு மட்டும்தான் பெரியவனா இல்ல அவன். இல்ல, இந்த வசனத்தின்படி யாருக்கு பெரியவனா இல்லைன்னா பார்வோனுக்கு மட்டும்தான் பெரியவனா இல்ல, பார்வோனுடைய ஊழியக்காரருக்கு கூட யார் தான் பெரியவனா இருக்கிறான்? அல்லேலூயா. உங்கள் எதிராளிகளுடைய கீழே இருக்கிறவங்க கூட, கீழே இருக்கவங்களுக்கு கூட நீங்க தான் பெரியவங்களா இருப்பீங்க. அல்லேலூயா. உங்களை அழிச்சணும்னு நினைக்கிறான் பாத்தீங்களா, அவன் குடும்பத்திலே நீ வாழணும்னு நினைப்பாங்க. அவன் மட்டும்தான் நீ அழியணும்னு நினைப்பான். அவன் குடும்பம் இவன் பெரியவன் நினைக்கும், இவன் தேவனுடைய பிள்ளைன்னு நினைக்கும். அல்லேலூயா. வசனத்தின்படி 4வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுதும் ஆமென். அல்லேலூயா. 4, 5, 6 வசனங்கள். இப்போ மோசே சொல்றாரு, கர்த்தர் நடுராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன். அப்பொழுது சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் எந்திரம் வரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கும் முதற் பேர் அனைத்தும், மிருக ஜீவங்கள் தலையீற்று அனைத்தும் சாகும். அல்லேலூயா. யாராவனாயிரு, ராஜாவாயிரு, தலாரியாயிரு, எந்திரம் வரைக்கும். ரொம்ப அது எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல இருந்திருக்கும் எந்திரம் வரைக்கும் அடிமை பெண். அதாவது என்ன ரேங்க்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதை பத்தி அக்கறை கிடையாது, கவலை கிடையாது. தலைச்சன் பிள்ளைகளும் மிருக ஜீவங்களுடைய தலையீற்று அனைத்தும் சாகும். அல்லேலூயா. எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியா எப்போ வேதத்தை வாசிக்கும் போது ஒரு வசனம் இப்படியா கண்ணில் பட்டுச்சு. நான் அதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு வாசிக்கிறேன். நம்ம பார்க்குறோம் தலையீற்று அனைத்தும், தலையீற்று அனைத்தும், தலைச்சன் பிள்ளைன்னு சொல்லிட்டு. இதை சம்பந்தப்பட்ட வசனம் வேற எங்கேயோ வேதாங்கமத்தில் இருக்கு, நான் மறந்துட்டேன் அந்த வேத வசனத்தை. சங்கீதத்திலேன்னு தெரியல. தலையீற்று அனைத்தும் எதெல்லாம் பெஸ்டா ஃபர்ஸ்டா இருந்ததோ, முதல் எனக்கு எதெல்லாம் முக்கியமானது இருக்குதோ, தலையீற்று அனைத்தும் மட்டும் இங்க வசனம் போட்டிருக்குது. ஆனா அந்த வசனத்தை அர்த்தம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய முதல் ஈற்று அனைத்தும், எதெல்லாம் அவங்களுக்கு பிரைமரியா இருந்ததோ, எதெல்லாம் அவங்க ஃபர்ஸ்ட்னு வச்சிருந்தாங்களோ, அது எல்லாம் அழிக்கப்பட்டுச்சுன்னு அந்த வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ இங்க ஒரு புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இது தலையீற்றுனா தலைச்சன் மட்டும் கிடையாது, தலைச்சன் மட்டும் கிடையாது. எதெல்லாம் அவன் பிரைமரியா வைக்கிறானோ அது எல்லாம் அழிந்தது. அல்லேலூயா. எப்போ? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைனா, தேவனுக்கு பயப்படலைனா, தேவனை விட்டு விலகி ஓடுனா, நான் எதையெல்லாம் பிரைமரி நான் செட் பண்றேனோ, இதெல்லாம் தான் என் வாழ்க்கையில முக்கியம் செட் பண்றேனோ, அது அமைதியாயிட்டீங்க, அது
வசனம் என்ன சொல்லுது? சாகும். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாம, தேவனுக்கு கீழ்ப்படியாம நான் செய்கிற முதன்மைப்படுத்துகிற எந்த காரியம் இருந்தாலும் அது அழிந்து போகும், அது செத்து போகும். அல்லேலூயா. இப்போ இங்க வசனம் சொல்றாரு ஆண்டவர், சொல்லிட்டு இது எப்ப நடக்குமா? கர்த்தர் நடுராத்திரியில் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போகும்போது ஒவ்வொரு ஆளா விழுவாங்க. இதுக்கு பேரு, இது ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து அவங்க பேர் என்ன, யூதர்கள் இந்த நாள் வரைக்கும் கொண்டாடுற ஒரு ஃபங்க்ஷன். பாஸ் ஓவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாஸ் ஓவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது எப்போ வரும்னா, பஸ்காவா? பாஸ் ஓவர் பஸ்கா ஒண்ணா? ஓகே, பாஸ் ஓவர். அதை நான் இப்படி தான் பார்த்து வச்சிருக்கிறேன், பாஸ் ஓவர்னு. என்னன்னா இந்த மாதம் வந்து முதல் மாதம் கரெக்டாக அவங்களுக்கு. இந்த அது இங்கே வசனத்தில் போட்டிருக்கோம். 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்களேன். கவனிங்க, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக. அந்த கால்குலேஷன் படி பார்த்தா எபிரேயருடைய யூதர்களுடைய கேலண்டரில் நிசான் என்ன மாதம்? நிசான் மாதம். நிசான் மாதம் தான் வந்து முதல் மாதம். இந்த நிசான் மாதத்தில் இது எப்போ நடக்குதுன்னா 15வது நாள், நிசான் மாதத்துடைய 15வது நாள். நம்மளுடைய கணக்குப்படி எப்போ வருதுன்னா மார்ச் 15லேருந்து ஏப்ரல் 11க்குள்ள. இது வந்து டேட் மாறிட்டே இருக்கும், ஏன்னா அவங்க கேலண்டரும் நம்ம கேலண்டரும் மேட்ச் ஆகாது. அப்போ இது என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் இந்த பாஸ் ஓவர், பாஸ் ஓவர்ங்கிற வார்த்தை அர்த்தம் பாருங்க. பாஸ் ஓவர் என்னது? பாஸ் ஓவர் என்ன அர்த்தம்? கடந்து போறது. அந்த வார்த்தை நீங்க, இது உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு ஆச்சரியமா இருக்குன்னு தெரியல. ஒரு சாதாரண சம்பவமா இருந்தா அந்த வார்த்தையை நீங்க இத்தனை நாள் பிடிச்சிருக்க முடியாது. கிட்டத்தட்ட 4000-5000 வருஷமா இந்த சம்பவம் நடந்தது. கிமு 1440 446 நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த 1400 காலங்களில், கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்ன, அந்த 1400 கிறிஸ்து பிறந்த ஒரு 2000, கிட்டத்தட்ட 3470 ஆண்டுகளுக்கு 3400 ஆண்டு வச்சுப்போமே, 3400 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தையை உடல பாருங்க. என்னமா? பாஸ் ஓவர் அப்படின்னு அர்த்தம். கடவுள் இயேசு, அந்த வார்த்தை மட்டும் தான் மறைஞ்சிருச்சு. ஆனா எது மறைஞ்சு போல? அவர் கடந்து போனது. அல்லேலூயா. 3400 வருஷம் அந்த வார்த்தை அப்படியே நிக்குது, பாஸ் ஓவர். தேவன் உங்கள் மத்தியில கடந்து போவார். அல்லேலூயா. இது எப்பவுமே கடந்து போற மாதிரியான கடந்து போறதா கேட்டா நோ, அங்கதான் விஷயம் வருது. இது எப்பவுமே கடந்து போதல்னா நீ என்ன பண்ணலாம்? அது உனக்கு ஒரு பிளெஸிங். ஆனா இந்த கடந்து போதல் என்பது நீ உள்ள உன்னை அடக்கி வச்சுக்கணும். அவர் போறாருன்னு எட்டி பார்க்கறதுக்கான நேரம் இது கிடையாது. இந்த நேரம் அவர் சங்காரக்காரனாய் வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரம். ஓகே, இந்த வரைக்கும் தலைவன் சாகும் என்று உரைக்கிறான்னு சொன்ன மாதிரி, எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி 9 வாதைகள் நடந்திருக்கு. இந்த 9 வாதைகள்ல நடக்காத கூக்குரல் என்ன பண்ண போதான் இப்போ உண்டாக போகுது. நான் நினைக்கிறேன் எதுவுமே ஓரளவுக்கு பயமுறுத்துற மாதிரி இல்லையோ, கூக்குரல் உண்டாக்குற மாதிரியான இது இல்லையோ. நைல் நதி ரத்தமா மாறிச்சு, குடிக்க முடியாம போயிருக்கோம். அங்கங்க வேற வேற நேரத்தில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்ல? அதே மாதிரி ஒவ்வொரு சம்பவங்கள் எடுத்துட்டு வந்தீங்கன்னா, உள்ள தவளைகள் வந்ததாகட்டும், இல்ல பேன்கள் வந்ததாகட்டும், வெட்டுக்கிளிகள் வந்ததாகட்டும், கொப்பளங்கள் வந்ததாகட்டும், அது வந்து தனித்தனி ஈவெண்டா நடக்கிறதுனால ஒரு பெரிய கூக்குரல் உண்டாகவே இல்லை. இப்போ நீ எதை நம்பனியோ, எதை பிரதானமா வச்சியோ, அது போன உடனே என்ன நடக்க போகுது? வசனம் சொல்லுது, இன்னும் நடக்கல, என்ன நடக்க போகுது?
எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமா எழும்புகிறவங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிறவங்க மனம் திரும்பலன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய கூக்குரல் உண்டாகும். அவங்க வாழ்க்கையிலேயே பார்க்க முடியாத, பார்க்காத பெரிய கூக்குரல் உண்டாகும். அது என்னவா வேணா இருக்கலாம். நீ எதை முதலா வச்சிருக்கிறியோ. இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த காலம் மாதிரி அந்த முதல் பிள்ளைகளை ரொம்ப ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணி கொண்டு போகிறதுலாம் கிடையாது. எல்லாரையும் ஒரே மாதிரி படிக்க வைக்கிறோம். சில நேரங்களில் பாருங்களேன், முதல் குழந்தைய விட ரெண்டாவது குழந்தை நல்லா படிச்சிடும், இல்லை மூன்றாவது குழந்தை நல்லா படிச்சிடும். அது தலையெடுத்து அண்ணனையும் சேர்த்து காப்பாற்றும். பார்த்துருக்கீங்களா சில குடும்பங்களில்? நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். சில குடும்பங்கள், நிறைய குடும்பங்களில் அண்ணன் தலையெடுத்து அப்படியே குடும்பத்தை காப்பாற்றுவார். ஆனால் சில குடும்பங்களில் தம்பி, சில தங்கச்சி, இவங்க என்ன பண்ணுவாங்க, பெண் பிள்ளைகளை தான் ரொம்ப அடக்கி அடக்கி வச்சிருப்பாங்க. ஆனால் கடைசியில் அதுதான் வந்து குடும்பத்தையே காப்பாற்றும். இன்னைக்கு அப்படி இருக்கும், ஆனால் இன்னைக்கு இருக்குது அந்த காலம். ஆனால் அந்த காலம் அப்படி கிடையவே கிடையாது. எல்லாமே ஃபர்ஸ்ட் தான், குழந்தைக்கு தான் ஸ்பெஷல். எல்லாம் ஒரு முறைமையை நான் கவனிக்கிறேன், ஒரு வாசிக்கிறேன், அதில் போட்டிருக்குது, ஃபர்ஸ்ட் சாப்பாடு செஞ்சா கூட கொண்டு போய் அவங்ககிட்ட தான் கொடுப்பாங்களாம். வீட்டில் சாப்பாடு செஞ்சா கூட ஃபர்ஸ்ட் யாருக்கு தான் கொடுப்பாங்களாம்? இப்போ வீட்டில் தலைகறி யாருக்கு கொடுப்பீங்க? ஒரு தடவை இந்த பிள்ளைக்கு, அடுத்த தடவை உங்களுக்கு கொடுத்துட்றேன்டா, இல்லை அப்படி ஒரு டீல் பேசுவீங்கல்ல, இந்த டீலிங்லாம் அங்கே கிடையாது. எது ஸ்பெஷலோ அது எங்கே தான் போனோம்? தலை பிள்ளைக்கு தான் போனோம். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது அந்த லாஸ் வந்து பெரிய லாஸ் இல்லை? அல்லேலூயா. இப்படி எப்படி உருவாகுது பாருங்க. அதனால் எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும். ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை. அல்லேலூயா. எங்க அந்த பக்கம் ஊரே ஊளையிட்டு இருக்கும் போது இங்க நாய் கூட சத்தம் போடாம. கவனிச்சிங்களா? வசனம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லுது பாத்தீங்களா? ஒரு நாய் கூட தன் நாவை அசைப்பதில்லை. நாய் நாக்கு அசைக்காம வந்து பாத்துக்கிறீங்களா? நாக்க தொங்க போட்டு இருக்கும் இல்ல, அது சொல்லு ஒளிவிக்கிட்டு. வசனம் தெளிவா சொல்லுது, நாய் நாக்கா கூட அசைக்காது. ஏன்னா அந்த சத்தம் கூட வரக்கூடாது, அவன் சத்தம் தான் கேட்கும். அல்லேலூயா. வசனத்துடைய வீரியத்தை கவனிங்க. சும்மா அப்படி போற போக்குல வசனம் எழுதிட்டு போல, தெளிவா எழுதியிருக்குது. அந்த பக்கம் பெரிய கூக்குரல் உண்டாகுமா, அவனுக்கும் உனக்கும் நான் வித்தியாசம் உண்டாக்குறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? உன் பக்கத்து இருக்கிற ஆள் சத்தம் போட மாட்டான், இல்ல இல்ல இல்ல. உன் மாடு சத்தம் போட இல்ல இல்ல. உன் நாய் கூட என்னன்னு போட்டிருக்குது? நாவை அசைப்பதில்லை. நீங்க உட்கார்ந்து ஒரு நாயை கவனிங்க. அந்த நாய் நாக்கு அசைக்காம வந்ததுன்னா என்ன பண்ணுங்க? கூட்டணுவாங்க, அதை செக் பண்ணணும். அப்படி இருக்குமா? நாய் நாக்கு அசைக்காத ஒரு நாய் இருக்குமா? நாக்கை அசைக்காது. தேவன் வித்தியாசத்தை உருவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, எதெல்லாம் நீங்க சாதாரணமா நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் சாதாரணமா நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இத சொன்ன உடனே சொல்லிட்டு 8ஆம் வசனம் சொல்றாரு, அப்பொழுது உம்முடைய ஊழியக்காரராகி இவர்கள் எல்லாரும் இடத்தில் வந்து பணிந்து, நீயும் உன்னை பின்பற்றுகிறவர்கள் யாவரும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுவார்கள். அதன் பின் புறப்படுவேன் என்று சொல்லி உக்கிரமான கோபத்தோடு பார்வோனை விட்டு புறப்பட்டான். அல்லேலூயா. இப்ப நீ போவாதன்ற, ஆனா இதெல்லாம் நடந்த பிறகு நீ என்ன பண்ணுவ? நீயும் உன் ஊழியக்காரர் என் இடத்துல வந்து என்னை பணிந்து, இவ்வளவு நாள் என்னை எப்படி ட்ரீட் பண்ணீங்க? என் மக்களையும் என்னை எப்படி வச்சிருந்தீங்க? அடிமை மாதிரி. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க தெரியுமா? நீங்க என்னை பணிந்து நீயும் உன்னை பின்பற்றுகிறவர்கள் யாவரும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுவீர்கள். அதுக்கப்புறம் தான்டா நான் போவேன். நீங்க செத்து கிடக்கும் போது, உங்க வீட்டு பிள்ளைக்கு செத்து கிடக்கும் போது நீங்க என்ன கவனிக்க மாட்டீங்க. நான் கிளம்பி திருட்டுத்தனமா ஓடி போவேன்னு சொல்லல. நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு, சடங்கு சாட்சி இதெல்லாம் முடிச்சுட்டு நீ அங்கிருந்து கிளம்பி வந்து, அம்மா தாயே நீ கிளம்பிடுன்னு சொல்லும் போது தான் நான் கிளம்புவேன். அல்லேலூயா.
அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் இப்படியான வாதையை தான் அனுபவிப்பாங்க. ஒத்துக்க மாட்டேங்க பொழுது. ஆனா நானே அப்படிப்பட்ட ஆளுன்னு சொன்னீங்கன்னா, நானே அப்படிப்பட்ட ஆள் தான் அப்படின்னா, உங்களுக்கு விரோதமா நிற்கிறவர் யார் தான்? பாஸ் ஓவர்ல யார் தான் உங்களை பிடிப்பாரு? வா அப்படி சட்டையை பிடிச்சி தூக்குறது யாரு? உங்களை பாஸ் ஓவர் பண்ணி போக மாட்டார், உங்களை கடந்து செல்ல மாட்டார். நின்று விசிட் பண்ணிட்டு போற உங்களுக்கு பாஸ் ஓவர் கிடையாது. அன்னைக்கு உங்களுக்கு சமாதி இல்ல. பாஸ் ஓவர்னா விட்டு போயிடுறது, பாஸ் பண்ணி போயிடுறது. ஆனா புடிச்சிட்டாருன்னு அர்த்தம், என் கதை கண்டல். நல்லா கவனிங்க, ஆண்டவர் ரெண்டு விதமா காமிக்குது வேதாகமும். இந்த இடத்துல அது காட்டுற விதம் அவரை ஆண்டவராகவே அது காட்டல, அது சங்காரணக்காரனா காட்டுது. வசனம் தெளிவா சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்து ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை உருவாக்கணுமா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆட்டை பிடிச்சி அடிச்சு அது ரத்தத்தை என்ன பண்ணும், வாசல் நிலை கால்களில் நீங்க பூசணும். நீ உன்னை வித்தியாசப்படுத்தி காமிச்சாதான் சங்காரக்காரன் பாஸ் ஓவர் பண்ணுவாரு. அல்லேலூயா. எவ்வளோ எவ்வளோ சீரியஸான வசனம் கவனிங்க. ஆண்டவர் அவருக்கு தெரியாதா உள்ள இருக்கிறது ஏன் பிள்ளையா இல்லையான்னு? தெரியுமா தெரியாது ஆண்டவருக்கு? யார் அடிக்கணும்னு தெரியுமா தெரியாது ஆண்டவருக்கு? சாதாரணமாக அதை செஞ்சிருக்கலாம். ஆனா உனக்கும் அவனுக்கும் வித்தியாசம் வரணும்னா நான் சொல்றத நீ செய்யணும். இந்த அடையாளத்தை கொண்டுதான் நான் உன்னை காப்பாற்றுவேன். இந்த ஆட்டுக்குட்டி, இந்த ரத்தம், இதுக்கு நிறைய விளக்கம் இருக்குது, ஆவிக்குரிய விளக்கம். நம்ம அதுக்குள்ள போனா நமக்கு டைம் பத்தாது. ஆனா நல்லா கவனிங்க, நீங்க இந்த ஆண்டவர்கிட்ட தன் மகா சங்காரத்தோடு கூட நடந்து போகிற அந்த ஆண்டவர்கிட்ட, பாஸ் ஓவர்ல வருகிற ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாது, மாட்டிக்க கூடாது. அப்படின்னு அர்த்தம் அவருடைய கோபத்துல என்ன பண்ணக்கூடாது, மாட்டிடக்கூடாது. அவர் இரக்கமுள்ள தேவன், மகா இரக்கமுள்ள தேவன். ஆனா அவர் நீ பண்ணினே இருக்கிற, சோதிச்சுட்டே இருக்கிற அப்படின்னா 9 வாதியை ஆண்டவர் கொடுத்து பார்த்தாரு. எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலும் இந்த பக்கம் நீ கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் என்ன பண்ணி ஆகணும், உனக்கான தண்டனையை கொடுத்துதான் ஆகணும். அல்லேலூயா. ஆக ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், ஐயோ இந்த உலக மனுஷங்களாம் அவ்வளவு தப்பு பண்றாங்களே, உங்களுக்கு தெரியுமா அவன் என்ன பண்றான், என்ன அனுபவிக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், இவன் இவ்வளவு வசதியா இருக்கிறானே, பணக்காரனா இருக்கிறானே, அவன் பிரச்சனை உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அவன் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலையோ தன்னுடைய தொழிலையோ என்ன பிரச்சனை அனுபவிக்கிறான் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நாங்கள் சில விஷயங்களை நாங்கள் இது பண்ணும்போது, பிஸ்னஸ் இது பண்ணலாம் அது பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணணும், பெருசாக ஒரு வருமானமே இல்லையே, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது எந்த பிஸ்னஸை பற்றி யார்கிட்ட பேசினாலும் பயங்கரமாக பணம் உள்ள போடுறாங்க. அவங்க எடுக்கிற லாபம் ரொம்ப கம்மி. ஒரு அண்ணன் என்கிட்ட கேட்டார், பெட்ரோல் பங்க் ஆரம்பிக்கிறேன் சாம், கேட்டு சொல்லு அப்படின்னாரு. சரி, நான் ஒரு அட்வொகேட் கேட்டு சொன்னேன். ஓகே, அதில் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் 1 கோடி ரூபா போடணுமா, அதை கடன் வாங்கி கூட போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேங்க்ல லோன் வாங்கி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நீ எடுக்கிற லாபம் 5 லட்சம் வருமா? 5 லட்சம் லாபம் தான், இல்லைன்னு சொல்ல. நீ போடுற 1 கோடிக்கு அந்த 5 லட்சம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நீ 1 கோடிக்கு வட்டி கட்டணும், பேங்க்ல வட்டி கட்டணும், நிறைய பிரச்சனை இருக்குது. அப்ப நான் யோசிச்சு பார்க்குறேன், எந்த தொழில் எடுத்தாலும் பெருசா பணத்தை புரட்டுறேன்னு சொல்றவங்க கிட்ட கூட அந்த மார்ஜின் ஆஃப் ரெவின்யூ, அந்த கையில் நிற்கிற காசுங்கிறது ரொம்ப கம்மி. அல்லேலூயா. நீங்க மற்றவங்களை பார்க்கும்போது ஆஹா ஓஹோன்னு நினைக்காதீங்க. அவங்களுடைய கஷ்டம் அவங்களுக்கு. அவங்க உண்மையா தேவனுக்கு இருந்தாங்கன்னா ஆண்டவர் உங்க கருத்தை உண்மையா ஆசீர்வதிப்பார். இல்லாட்டி நீங்க பார்க்கும்போது ஆஹா ஓஹோன்னு இருக்கும், ஆனா அவங்க என்ன வச்சிருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. 2 விஷயம் சொல்லுவாங்க இதுல, ரிச் அண்ட் வெல்த்னுவாங்க. என்னை பார்க்கும்போது நான் அப்படியே ரிச்சா தெரியலாம், ஆனா என்கிட்ட வெல்த் இருக்கான்னு கேட்டா இருக்காது. நான் பார்க்கும்போது பயங்கரமான உடையை உடுத்திட்டு வருவேன், அதை நான் ரிச்சா தெரியறதுக்காக பண்றேன். வீட்டுக்குள்ள போட குடிக்க கஞ்சி இருக்காது எனக்கு, வெளியே வரும்போது என்ன பண்ணுவேன், கோட் ஷூட் போட்டுன்னு வருவேன், அடிக்கிற வெயிலுக்கு கோட் ஷூட்டு, ஆனா உள்ள கஞ்சி இருக்காது எனக்கு. உங்களுக்கு தெரியாது அவங்களோட நிலைமை என்னன்னு. நீங்க பாக்குற பார்வை உங்க கண்ணை மயக்கிறோம், ஐயோ இவங்க வசதியா இருக்கிறாங்க, இவங்க அப்படி இருக்கிறாங்க, நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஆண்டவர் உனக்கு கொடுக்கறதுல உனக்கு திருப்தியா வச்சிருக்கிறார், உனக்கு கொடுக்கறதுல அவர் மிச்சம் எடுக்க வைக்கிறார். வசனம் சொல்றதுல உனக்கு கொடுக்கறதுல மீதம் எடுக்க வைக்கிறார் ஆண்டவர். நீ அவங்க மீதம் எடுத்தாங்கன்னு பாத்தியா? நீ உனக்கு கொடுக்குற 5 ரூபாயில ஆண்டவர் மீதம் கொடுப்பார். அவங்க கிட்ட ஆண்டவர் 5 கோடி கொடுப்பார். 5 கோடி விட்டு 6 கோடி போவோம் அவங்க கிட்ட இருந்து, உனக்கு அது தெரியாது.
அவன் பார்க்கும்போது ஐயோ அவன்கிட்ட 5 கோடி இருக்குன்னு பார்ப்பேன். 5 கோடி கொடுத்து 5 கோடி வாங்குறதுக்கு அவன்கிட்ட கொடுக்காம இருக்கலாம். அவன் பிச்சைக்காரன், அவன். நீ தான் பணக்காரன். உன் கையில மிச்சம் எடுக்க வைக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை உணருங்க, தேவன் உங்களை வித்தியாசப்படுத்தி கொண்டே இருப்பார். நீங்க மற்றவங்களுடைய அப்பியரன்ஸை பார்த்துட்டு ஐயோ இவங்க இவ்வளோ, தயவு செஞ்சு வயிறு எரியவே எரியாதீங்க. யாரை பார்த்தோம், உங்களுக்கு ஆண்டவர் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கிறார். நீங்கள் அதை பார்க்காம இருக்கிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் எப்போவுமே யாரை பார்க்குறீங்கன்னா அவனை பார்க்குறீங்க. அவன் பாரு எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறான்னு பார்க்குறீங்க, அவனையே தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு கொடுத்த காசில் நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க உங்களை பார்க்க மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. தேவன் உங்களை பார்க்கும்படியாக சொல்லுகிறார். உங்கள் கையில் கொடுத்துருக்கிறதுல மிச்சம் நான் வைக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். மிச்சம் இல்லைன்னா நீ என்ன தப்பு பண்ணுறன்னு பார்க்கணும். வசனம் சொல்லுகிறபடி உன் வருமானத்தில் நீ என்ன பண்ணணுமா, எறும்பு எப்படி கோடை காலத்துக்காக மழை காலத்துக்காக கோடை காலத்திலேயே சேமிச்சு வைக்குதோ அதே போல நானும் என்னுடைய என்னுடைய மழைக்காலம் எப்போ வரும்னு தெரியாது, எப்போ எனக்கான வாசல்கள் அடைக்க போறோன்னு தெரியாது. கவனிங்க, மழை பெய்யும் போது அந்த எறும்பு கூட்டோட மேல் இருக்கிற வாசல் ஃபுல்லாக அடைக்கப்படும். ஒருவேளை உள்ள தண்ணி வரலாம். என்ன நடந்தாலும், ஒண்டி வாழ்ற நிலைமை வந்தாலும் அன்னைக்கு சாப்பிட்றதுக்கான சாப்பாட்டை நான் செஞ்சு வைக்கணும், ஒதுக்கி வைக்கணும். அல்லேலூயா. சம்பாதிக்கும் போது தயவு செஞ்சு, இது நீங்கள் எத்தனை பேர் செய்கிறீங்கன்னு தெரியல, சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் சபையில், தசமபாகம் கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு ஈக்குவலாக சொல்கிறோம், சேமிச்சு வைங்கன்னு சொல்கிறோம். எத்தனை பேர் சேமிக்கிறீங்கன்னு தெரியாது, கேட்க போகிறது கிடையாது. ஆனால் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிற மாதிரி மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் நீங்கள் உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கானதை எடுத்து வைங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசத்தை உருவாக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வசனத்தின்படி கீழ்படிங்க. வசனம் தானே சொல்லிச்சு. எப்போ வாசித்தோம்? போன வருஷம் கடைசி வாசித்தோம்ல, தசமபாகம் கொடுக்கணும்னு வாசித்தோம். அதே மாதிரி என்னன்னு வாசித்தோம், எனக்கு நான் கொடுத்துக்கணும்னு வாசித்தோம். இது எது சொல்லுது? நான் சொன்னேனா, அப்பா சொன்னாரா? வசனம் தான் சொல்லுது, வேதாகமத்தை தான் சொல்கிறோம். அப்போ நீங்கள் வசனம் சொன்னால் கேட்குற ஆள்னா நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுங்களா? உங்கள் மழைக்காலத்துக்கு என்ன பண்ணணும், கோடை காலத்திலேயே சேமித்து வைக்கணும். அல்லேலூயா. கவனிங்க, உக்கிரமான கோபத்தோடு பார்வோனை விட்டு புறப்பட்டான். கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசத்தில் அற்புதங்கள் அநேகமாகும்படி பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் என்று சொல்லி இருந்தார். அல்லேலூயா. மோசேயும் ஆரோனும் இந்த அற்புதங்களை எல்லாம் பார்வோனுக்கு முன்பாக செய்தார்கள். கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினபடினால் அவன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்தில் விட்டு போகவில்லை. அல்லேலூயா. இவ்வளவும் சொல்லியும் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு பிக்சர். ஒருவேளை நான் ஒரு 10 தடவை சொல்கிறேன், புலி வருது, புலி வருதுன்ற, நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, திப்பு திப்புன்னு ஓடுறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் சொன்னேன், ஏமாத்திட்டீங்க, புலியும் வரல, ஒன்றும் வரல. 2வது தடவை சொல்கிறேன், என்ன பண்ணுவீங்க? சொல்கிறான், திரும்பி பார்த்துட்டு போகலாமா வேணாமா டிசைட் பண்ணுவீங்க. 3வது தடவை சொல்கிறேன், திரும்பி பார்ப்பீங்க, பார்த்துட்டு திரும்ப உட்காந்துக்குவீங்க. 4வது தடவை சரின்னு உட்காந்துக்குவீங்க. 5வது தடவை அட போடா உனக்கு வேலை இல்லைன்னுவீங்க. 9 தடவையும் அப்படி நடந்துச்சுன்னா கண்டுக்கவே மாட்டானுங்க. ஆனால் இங்கே அப்படி நடந்ததா? 9 தடவையும் அனுபவிச்சிங்க. 9 தடவையும் சொன்னதெல்லாம் நடந்துச்சு. அப்படி நடந்தும் ஒரு பிக்சரைஸ் பண்ணி காட்டுறாரு மோசே. எப்பா இதெல்லாம் நடக்க போதுன்னு பிக்சரைஸ் பண்ணி காட்டுறாரு. பார்வோன் சொல்றான், முடியாது போடா. அதெல்லாம் சொல்றான், என்ன சொல்றான்? கர்த்தர் பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தி அப்படின்னால் அவன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து போக விடவில்லை. நீங்க ஒருவேளை அற்புதத்தை பார்க்க ஆண்டவருடைய வார்த்தையை இதுக்கு முன்னாடி அவருடைய கையினுடைய அதிசயத்தை நீங்க பார்க்காதவங்களா இருந்தாங்கன்னா கீழ்ப்படியாமல் இருக்கலாம். அதுல ஒரு நியாயம் இருக்குது. சொல்லி என்ன பண்ணல, நடக்கவே இல்லை, இந்த ஆள் சொன்னா நடக்காதுன்னு சொல்லலாம். ஆனா 9 முறையும் எவ்வளவு கடினமான ஆளா இருந்தா. போன வாரத்தில் ஒரு பிரச்சனை சர்ச்சு வாசல்ல, எங்க வீட்டில் தான். இடம் வாங்குறதுக்காக நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த பணத்தை திரும்ப வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், கொடுத்த பணத்துக்கான வட்டியோடு கொடுக்கணும். கிட்டத்தட்ட 5 வருஷமா பணத்தை நீ வச்சிட்டு இருக்கிற, வட்டியோடு கொடுக்கணும். நீ என்னென்னலாம் எங்களுக்கு செலவு வச்சியோ, இதை போய் பாரு அதை போய் பாருன்னு செலவு வச்சேன். அந்த செலவை கொடுத்துட்டு காசு வாங்க. இது வாய் பிரச்சனையாக மாறிட்டு
பிரச்சனை எதை பத்தி பேசணும்? பணம் கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன், அவ்வளவுதான் பிரச்சனை. திடீர்னு டாபிக்கை மாத்தி நீ சர்ச்சை வச்சு ஏமாத்துற, நீ ஆண்டவர் வச்சு ஏமாத்துற, பைபிள் பைபிள்ன்ற. அப்ப உனக்குள்ள என்ன இருக்குது? பண பிரச்சனை ஒண்ணு விடு, உன் மனசுக்குள்ள அந்த கிறிஸ்தவங்கன்னா உங்களுக்கு வெறி இருக்கு பத்தியா? நான் அதான் பார்த்தேன். இவ்வளோ நேரம் பிரச்சனை போகும்போது அந்த பிரச்சனை எனக்கு பணம் கொடு அப்படி பேசணும், அதான் கரெக்ட். அந்த டாபிக் உள்ள இருந்தா பரவாயில்ல. நீ ஊழியக்காரனை பத்தி பேசுறேன்னா, நீ சபையை பத்தி பேசுறேன்னா, உனக்குள்ள அந்த கிறிஸ்தவனை குறித்த வெறி, கிறிஸ்தவனா உனக்கு வெறி. நீங்க நினைக்கிறீங்க உங்களை குறித்து அவன் நல்லபடியா நினைக்கிறான்னு, சில பேருக்கு உங்களை குறித்து வெறி. இவன் எப்ப விழுவான், பேசுற சமயம் எதிர்பார்த்துட்டு இருப்பான். எல்லா நேரத்தும் உங்களை பத்தி பேச மாட்டான், பேச முடியாது. இத மாதிரி ஒரு நேரம் கிடைக்கும் போது அவன் பிரச்சனையை பேசுறான்னா, நீ பைபிள் பைபிள் ஏமாத்துறிய பேசு, இதுதான் நீ பேசுவ. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற வெறி, கிறிஸ்தவனை கண்டா அவன் கொடுக்குற வெறி. நீ எவ்வளோ அற்புதத்தை பாரு, அவன் மேல இருக்கிற வெறி உனக்கு குறையவே குறையாது. பார்வனை கவனிங்க, எவ்வளோ அற்புதத்தை பார்த்துட்டான், 9 வாதைகளை பார்த்துட்டான், அவனுக்குள்ள இருக்கிற வெறியை பாருங்களேன். நான் உன்னை போட மாட்டேன். அல்லேலூயா. புரிஞ்சுதா உங்களுக்கு எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொன்னு? புரிஞ்சுதா? நீங்க எத்தனை பேரை பார்க்குறீங்கன்னு தெரியல. நீங்க நல்லா பேசிட்டு இருக்கும்போது ஒன்று பேசுவான், உங்களுக்கு அவனுக்கு சண்டை வந்துட்டா இயேசுதான் அவனுக்கு சொல்லி கொடுத்தாரான்னு ஃபர்ஸ்ட் அடியே பிடிப்பான் அவனை. டேய் நியாயமா பேசிட்டு இருக்கிறேன்டா, இயேசு எதுக்குடா இழுக்கிறீங்க? நீ சத்தம் போட்டு பேசிட்டியான், உன் நியாயத்தை நீ கேட்டுட்டியான். இயேசு இப்படித்தான் உனக்கு பேச சொன்னாரா? ஏன்னா நீ பணம் கொடுக்க மாட்ட, நீ திருட்டு வேலையை பண்ணுவ. உன்னை என்னடா நான் கேட்டா என்ன பண்ணுவ நீ? இயேசு இதான் உனக்கு சொல்லி கொடுத்தாரா? ஏன்னா அவன் மேல வெறி. உன்னை எப்போ உன்னை குத்தலான்னு பார்த்துக்கிட்டே இத்தனை நாள் அவனுக்கு மனசுக்குள்ள இருந்தது, சொல்ல முடியல. உன்னை பத்தி பின்னாடி பேசிட்டு இருந்தான், பேச முடியல. இன்னைக்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு, உன்னை பத்தி பேசுறான். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா எழுந்துகிற பார்வோன் அவனை இல்லாம நிர்மூலம் பண்ணுவான் ஆண்டவர். அல்லேலூயா. உங்க மேல வெறி கொண்டு திரிகிற மக்களை ஆண்டவர் அழித்து போடுவார். நீங்க நல்லா கவனிங்க. சபைக்கு விரோதமா, ஊழியக்காரர்களுக்கு விரோதமா, விசுவாச ஜனங்களுக்கு விரோதமா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமா, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமா எந்த காரியம் எழும்பவும் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. பார்வோனுக்கு என்ன விரிவனா பிடிக்கலாம், நேரம் பார்த்து உன்னை கொலைக்கலாம், நேரம் பார்த்து உன்னை கடிக்க ட்ரை பண்ணலாம், வாயை ஆண்டவர் உடைச்சு போடுவார். அல்லேலூயா. அவன் எனக்கு இவ்வளோ பெரிய பல்லுக்குது, அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைப்பான், பல்லு இல்லாம ஆண்டவர் உடைச்சு போடுவார். அல்லேலூயா. இதுக்கு மேல நமக்கு போறதுக்கு டைம் இல்லை. 10 வசனம் தான் பார்த்துருக்குறோம். நான் சொன்னேன் இல்லையா, இன்னும் எத்தனை அதிகாரம் இருக்குது? 2 அதிகாரம் முழுக்க, பெரிய பெரிய அதிகாரம், கிட்டத்தட்ட இது 51 வசனம் இருக்குது. வேணா ஷார்ட் அண்ட் கட் பண்ணி இன்னொரு முறை பார்க்கலாம். ஆனால் கவனிங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு முடிக்க முயற்சி பண்ணுறேன். இந்த முதல் தலைச்சன் பிள்ளைகளை சாவடிக்கிறதுக்கு காரணம் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி, எகிப்தியர்களுக்கு இல்லை, எல்லா கல்ச்சர்லையும் மக்கள் எப்படி பார்த்தாங்க? தலைச்சன் பிள்ளைய ஸ்பெஷலாக பார்த்தாங்க. முக்கியமாக எகிப்தியர்கள் என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு கூட என்ன பண்ணுவாங்களாம்? ஃபர்ஸ்ட் அவருக்கு தான், பெஸ்ட் அவருக்கு தான். எல்லாமே யாருக்கு தான் கொடுக்குறாங்க? முதல் பிள்ளைக்கு. முக்கியமா இவர்களுக்கு நீங்க எல்லா வாதிகளையும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவர்களுடைய தேவர்களை அடித்தார் இல்ல? எல்லா வாதிகளையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேவர்களையும் அடிச்சுட்டே வந்தார். நைல் நதி அவருடைய தேவதை அடிச்சார் ஆண்டவர். அந்த தவளை அவன் கும்பிடுற தெய்வம். எங்க மனுஷனுக்கு தவளை தலையை வச்சு பார்த்துருக்கிறீங்களா? கன்றாவியா, அது அவனுடைய கடவுள், அதை அடிச்சார் ஆண்டவர். கடைசியா ஆண்டவர் அடிக்கிற கடவுள், அவங்களோட கடவுள் யாருன்னா ஐசிஸ். நம்ம ஏற்கனவே பத்தி பார்த்துருக்கோம், போட்டோ கூட காமிச்சிருக்கிறேன். ஐஎஸ். இவன் யாரானா ப்ரொடெக்டர் ஆஃப் சில்ட்ரனா. எப்படிங்க? ப்ரொடெக்டர் ஆஃப் சில்ட்ரன். வா, குழந்தைகளை பாதுகாக்கிற தெய்வம். குழந்தைய பாதுகாக்கிற தெய்வத்தினால என் ஆண்டவர் கையில இருந்து உன்னை காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. அதை நிரூபிக்கிறதுக்காகவே ஆண்டவர் செஞ்சார். உன் தேவர்கள் ஒவ்வொருத்தரும் பவர்லெஸ், உன் தேவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒன்னுத்துக்கு உதவாதவன்னு காட்டுறதுக்காக ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா.
இந்த 10 வாதைகளும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒவ்வொரு அவருடைய தேவர்களை காலி பண்ணிட்டே வருவார். நீ இந்த தேவனை கும்பிட்றியா, அந்த தேவனே உண்மை இல்லை நான் நிரூபிக்கிறேன். ஒரு மிருக ஜீவங்களுக்கான ஒரு கடவுள் இருக்குது. மிருக ஜீவங்கள் செத்து போகுதுன்னா அப்போ அதை காப்பாற்ற துப்பு இல்லாத நீ கடவுள் இல்லை. கரெக்டா? நைல் நதியே கடவுள். நைல் நதியை காப்பாத்துறதுக்கு ஒரு கடவுள், அதுல 3 கடவுள் இன்வால்வ் ஆவாங்க. அதை காப்பாற்ற துப்பில்லாத நீ கடவுள் இல்லை. என் ஜனங்களை காப்பாற்ற துப்பில்லாத நீ கடவுள் இல்லை. அது பேர் என்ன? நெருப்பு. நெருப்புக்கு ஒரு கடவுள், மின்னலுக்கு ஒரு கடவுள், மழைக்கு ஒரு கடவுள். இது எல்லாமே சேர்ந்து மக்களை அழிச்சும் போது என்னை காப்பாற்ற துப்பில்லாத நீ கடவுள் இல்லை. அல்லேலூயா. நம்மை காப்பாற்றுகிற ஒரே தெய்வம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. யாரும் எதுல இருந்து காப்பாற்ற முடியாது. காப்பாற்ற முடியுமா? ஒருவேளை நீங்க ஒரு ஆளை மனசுல வச்சுக்கிட்டு இவன் தான் என்னை காப்பாற்ற போறான், இவன் தான் என்னை காப்பாற்ற போறான், ஒருவேளை இப்படியே சொல்லுவோமே, என் மூத்த பிள்ளை தான் என்னை காப்பாற்ற போறான், அவர் தானே ஃபர்ஸ்ட் பார்ன் சைல்டு, ஸ்பெஷல் கிட், அவர் தான் என்னை காப்பாற்ற போறான். அவங்கள காப்பாற்ற முடியாது. ஆண்டவர் தான் அவங்களை காப்பாற்றணும். ஆண்டவர் மட்டுமே தான் அவங்களை காப்பாற்றணும். இதனால ஃபேமிலிக்குள்ள உங்களுக்குள்ள நான் ஐயோ ஐக்கியம் இருக்கக்கூடாது அப்படி சொல்ல வரல. ஃபேமிலிக்குள்ள ஐக்கியம் இருக்கணும். பிள்ளைகள் நீங்க நேசிக்கணும், பிள்ளைகள் மறுபடியும் உங்களை நேசிக்கணும். இது அதுக்காக சொல்லல. நீங்க எவ்வளோ நேசமா இருந்தாலும் சரி, என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அது ஆண்டவராய் தான் இருக்க முடியும். அல்லேலூயா. சொல்றது ஒன்று செய்யறது ஒன்றா இருக்கக்கூடாது. இப்போ நீங்க ஆமேன்னு சொன்னீங்க, என்னன்னு என் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்னன்னு சொன்னீங்க, அது வார்த்தையா மாத்திரம் இல்லை, என் வாழ்க்கையாவும் இருக்கணும். அல்லேலூயா. செய்கிற ஒவ்வொரு செயல்கள்லையும் பிள்ளை ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். பிள்ளைகளை தாண்டி நமக்கு வாழ்க்கையே கிடையாது. ஆனா அதையும் தாண்டி என் ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம். அல்லேலூயா. இந்த வைராக்கியத்தை வளர்த்துக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் வளர்த்துக்கிறது. ஆனா வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க தான் டாப், நீங்க தான் சரியான கிறிஸ்தவர்கள். ஆண்டவரை சரியாய் ஆராதிக்கிற கிறிஸ்தவர்கள் யார் கேட்ட நீங்க தான். பார்வோனுடைய வாதை உங்களை தொடவே தொடாது. அல்லேலூயா. இந்த 10 வாதைகள் பார்த்தீங்களா? இந்த 10 வாதைகள் ஐயோ உனக்கு வரும்னு சொல்றதுக்காக சொல்ல. இந்த 10 வாதைகளும் நம்ம தொட அனுமதி கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். நீங்க இந்த பக்கம் இருக்கிறீங்க, எகிப்து சைடு நீங்க இல்லை. எகிப்து சைடில் இருந்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? பயப்படணும், ஐயோ நம்மளை பாதுகாக்க வழி இல்லைன்னு பார்க்கணும். ஆனா நீங்க இருக்கிறது எந்த பக்கம்? இஸ்ரவேல் ஜனங்கள் பக்கம். ஒடுக்கப்பட்ட இடத்துல இருக்கிறீங்க. ஒடுக்கணவன் அங்க இருக்கிறான். ஒடுக்கணவுக்கு நடக்கிறத நீ உன் கண்ணால பார்த்துக்கிட்டே இரு, நீ ஜெபம் பண்ணிட்டே இரு, ஆண்டவர் உனக்கு என்ன சொல்றாரோ செஞ்சுக்கிட்டே இரு, அவனுக்கு நடக்க வேண்டியது நடக்கும். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி அப்பா. உங்களுடைய வார்த்தைகள் எங்களோடு கூட பேசுனதற்காய் நன்றி அப்பா. உடைய வசனம் உண்மையாக இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே நீர் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிப்பு இல்லாதவர்களுக்கும் வித்தியாசத்தை உருவாக்குவதற்காய் நன்றி அப்பா. இது வித்தியாசம் காண்பிக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. இது வித்தியாசம் காண்பிக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. அதை நிரூபிக்கும்படியாக ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை என்பது என்ற வார்த்தையை நீங்கள் சொன்னீங்களே, உமக்கு நன்றி அப்பா. மகா பெரிய கூக்குரல் உண்டாகும் போது, மகா பெரிய கூக்குரல் உண்டாகும் போது ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட எங்கள் மத்தியில ஒரு சின்ன சலனத்தை கூட தேவன் ஏற்படுத்தாதற்காக நன்றி அப்பா. சின்ன சலனம் இல்லாமல் எங்களை நீர் பாதுகாக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. சின்ன ஒரு சத்தம் இல்லாமல் எங்களை வழிநடத்துறதுக்காக நன்றி அப்பா. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எங்களை நீர் கொண்டு போகிறதற்காக நடத்தி செல்லுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா விதமான ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி அப்பா. எல்லா விதமான வாதைகளில் இருந்து எங்களை காப்பாற்றுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய அயலான இடத்துல நான் போய் கேட்கும்படியாக நீர் வைக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய உழைப்பின் பகுதியை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. என் உழைப்பை யாரும் சுரண்டாமல் நீர் பார்த்து கொள்ளுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய வேலைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. என்னை இஸ்ரவேலாய் நடத்துகிறதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்கிறதற்காக நன்றி, 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 நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் உன்னை கேடகமானவர். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் துணையும் கேடகமானவர், அவர் துணையும் கேடகமானவர். சேர்ந்து இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் துணையும் கேடகமானவர், அவர் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். சென்று புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் துணையும் கேடகமானவர், அவர் துணையும் கேடகமானவர். அக்கினியில் நீ நடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும். சேர்ந்து அக்கினியில் நீ நடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும். அக்கினி பற்றாது, ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. அக்கினி பற்றாது, ஆறுகள் புரளாது, ஆண்டவர் என்னோடு இருப்பதாலே. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் துணையும் கேடகமானவர், அவர் துணையும் கேடகமானவர். விசுவாசத்தோடு சொல்லலாமா? இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் துணையும் கேடகமானவர். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் சேர்ந்து மறுபடியுமாக இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் துணையும் கேடகமானவர், அவர் துணையும் கேடகமானவர். ஆமா ஆண்டவரே, உம்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா. நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்களாய் உம்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா. உம்மை விட எங்களுக்கு வேற துணை இல்லை ஆண்டவரே. உம்மை விட வேற எங்களுக்கு கேடகம் இல்லை ஆண்டவரே.
எங்களை புழுதியிலிருந்து தூக்குகிற தெய்வமே, குப்பையிலிருந்து உயர்த்துகிற தெய்வமே, தகுதி இல்லாத எங்களை ராஜாக்களோடு கூட, தகுதி இல்லாத எங்களை பிரபுக்களோடு கூட உட்கார செய்கிறவரே, உம்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா, உம்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த கரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை எதிர்நோக்கி பார்த்து இருக்கிறோம் அப்பா. இப்படி வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பூரண இஸ்ரவேலாய் மாற்றும் அப்பா, பூரண இஸ்ரவேலாய் எங்களை நீர் மாற்றும் ஆண்டவரே. பரிசுத்தமான ஜாதியாய் நீர் எங்களை மாற்றும் ஆண்டவரே. பரிசுத்தமான ஜனமாய் நீர் எங்களை மாற்றும் ஆண்டவரே. நீர் விரும்புகிற இஸ்ரவேல் ஜனங்களாய் நீர் எங்களை மாற்றும் ஆண்டவரே. நீர் விரும்புகிற இஸ்ரவேலாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. நீர் விரும்புகிற இஸ்ரவேலாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. இது அப்படியே செய்கிறதற்காய் நன்றி அப்பா. இது அப்படியே வழிநடத்துகிறதற்காய் நன்றி அப்பா. உடைய கரம் ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி வழிநடத்துகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. இதோ இந்த நாள் ஆண்டவரே, கடைசி ஓய்வு நாள் ஆராதனையை கூட தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தீங்களே அப்பா. ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வர தேவன் எங்களோடு கூட அசைவாடினீங்களே அப்பா. உடைய பிரசன்னத்தை எங்களை உணர செய்தீங்களே ஆண்டவரே. வார்த்தையின் மூலமா பேசுனீங்களே அப்பா, பாடல்கள் மூலமா பேசுனீங்களே ஆண்டவரே, காணிக்க வேளையில பேசுனீங்களே ஆண்டவரே. உடைய கரம் இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. வருகிற புதிய மாதம் முழுவதும் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் உமக்கு பிரியமா இருக்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய பாதைகள் எல்லாம் உமக்கு பிரியமா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி அப்பா. என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. என் பிள்ளைகள் நீர் ஆசீர்வதியும் அப்பா. அவருடைய தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. உடைய கரம் எங்கள் பிள்ளைகள் மேல இருக்கட்டும் அப்பா. உடைய ஆசீர்வாதம் எங்கள் பிள்ளைகள் மேல இருக்கட்டும் ஆண்டவரே. உடைய இஸ்ரவேல் ஜனங்கள் பிள்ளைகள் மேல உடைய ஆசீர்வாதம் தங்க வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் போகிற இடங்கள் எல்லாம் சிறப்பா இருக்கட்டும் அப்பா. அவர்கள் படிக்கிற இடத்துல தேவனீர் அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக வித்தியாசத்தை நீர் காட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மற்ற பிள்ளைகளுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் வித்தியாசத்தை இருக்கட்டும் அப்பா. மற்ற பிள்ளைகள் மத்தியில் எங்கள் பிள்ளைகளுக்கு வித்தியாசத்தை நீர் காண்பியும் ஆண்டவரே. தேவனுடைய பிரசன்னத்தை காண்பியும் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், என் பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர் என்பதை இந்த ஜனங்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. அப்படியே செய்கிறதற்காக நன்றி. ஜெபத்தினை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. அப்படியே ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. அப்படியே வழிநடத்தும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்டுக்கொள்ள நல்ல பிதாவே.